श्रीमात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थितराणि तृणाय मेणे अस्मद्गुरोर् भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमुदपाडिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीय सुमहार्घाम्. சரணாகதி கத்தியம் கத்தியத்தினுடைய அவதாரிக்கையிலேயே சுவாமி தேசிகன் இந்த கத்தியம் எப்படி வந்தது அப்படின்னு அவதாரிக்கையிலேயே ஒரு அற்புதமான ஸ்லோகம் நமக்கு அனுகிரகிச்சிருக்கு. லக்ஷ்மி பதேர் யதிபதேச்ச தயை கதஹம்னோஹோ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜெகத்ஹிதார்த்தம் பிராக்யாம் பிரகாசயது பரமம் ரகசியம் சம்வாதயே சஹ சரணாகதி மந்திரசாரஹா. இந்த சரணாகதி மந்திரசாரத்தை அந்த துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு அனுகிரகிக்கும்படி பெருமாளும் லக்ஷ்மிபதியும் யதிபதியான ராமானுஜரும் ஸ்ரீ பாஷ்யக்காரரும் சம்வாதம் பண்ணி அது மூலமாக எதுக்குன்னா தயைக்க தாமம், ரெண்டு பேரும் தயை இல்லையா, ஜெகத்ஹிதார்த்தம், இந்த ஜெகத்தினுடைய எல்லாருக்கும் ஹிதத்தை கொடுக்க இந்த ஒரு சம்வாதம் நடக்கிறது. அது பங்குனி உத்தரம் ஒரு சமயம் நடந்த இந்த வைபவம் இந்த எல்லாருக்கும் புரியும்படி இந்த சரணாகதியான சாஸ்திரத்தை எல்லாருக்கும் புரியும்படி அற்புதமாக நமக்கு அனுகிரகிக்கணும். அப்படி இதனுடைய கத்தியத்தினுடைய பெருமை பார்த்தோம். ஒரு சரணாகதன் எப்படி இருக்கணும், சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி, சரணாகதி அப்போ, அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், எல்லாம் அவதாரிக்கை வைபவத்துல நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு சரணாகதி கத்தியம் ஆரம்பம். எப்படி ஸ்தோத்திர பாட்டங்களுக்கு ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்றோமோ, இந்த கத்தியத்திரயத்துல ஒரு சூர்ணிகை அப்படின்னு சொல்லுவா. அந்த முதல் சூர்ணிகை அப்படின்னும் பொழுதே முதல்ல எடுத்த உடனேயே தாயார சரணாகதி பண்றது. தாயார் சரணாகதிக்கு பேர் புருஷகார பிரபத்தி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பேர் புருஷகார பிரபத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, எம்பெருமானோட நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முதல்லயே தாயார்கிட்ட முதல்ல நம்ம சரணாகதி பண்றோம். அப்போ தாயார் தான் ஏன் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய கஷ்டங்களை கேட்கறது மட்டும் இல்லாத பகவான் கிட்ட அதை கேட்க வைக்கிறா. இவனுக்கு சரணாகதி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்றதுனால முதல்ல தாயார்கிட்ட சரணாகதி. அப்புறம் பெருமாள் கிட்ட நேர போய் சரணாகதி பண்ணலாமே அப்படின்னா, பெருமாள் அவன் சாஸ்திரப்படி பாப்பங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். அப்போ இந்த தண்டனையெல்லாம் அனுபவிக்காம இப்ப நேர சரணாகதிக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டுடுவேர் அப்படின்ற ஒரு பயம். அதனாலதான் தாயார்கிட்ட முதல்ல ஒரு புருஷகார பிரபத்தி அப்படின்னு. அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட பண்ண போற தாயார் பெருமாள் கூட சேர்த்து பண்ண போற அந்த சரணாகதி பலிக்கணும் அப்படின்னா, அந்த சரணாகதி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு முதல்ல தாயார்கிட்ட ஒரு புருஷகார பிரபத்தி பண்ணணும். அப்போ ஏன் சரணாகதி பண்றதே நல்லா சரணாகதி நடக்கணும் அப்படின்னு ஒரு சரணாகதி பண்ணணுமா, அவசியமா? இப்போ ஒரு யஜ்ஞ யாகம் அப்படின்னா சரணாகதின்றது ஒரு யாகம் போல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம சரணாகதி பண்ணச்சு பார்த்துருக்கோம். ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெருமாள் தர சாத்திண்டு உள்ள போய் பெருமாளை பிரார்த்திப்பேன். அது ஒரு அரை மணி நேரமோ அவ்வளவுதான். ஆனா ஒரு யஜ்ஞம் அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கு பல திரவியங்கள் வேணும். அதுல பிரம்மா உட்கார வைக்கணும், பல பேர் வேதம் சொல்றவா இருக்கணும். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. முதல்லயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். யஜ்ஞத்துக்கு முன்னாடியே சில நம்ம மந்திரங்கள்லாம் பண்ணி நம்ம இதுவா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அந்த யஜ்ஞம் முடிக்கிறதுக்கு நான் பகவான் கிட்ட சரணாகதி பண்றேன் அப்படின்னா அது பரவாயில்ல. இதுல அவ்வளவு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. தர சாத்திண்டு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது தானே. பட் அதுக்கு முன்னாடி இது நல்லா நடக்கணும் அப்படின்னு ஒரு சரணாகதி அவசியமா அப்படின்னா, அப்படின்ற ஒரு சில 3 கேள்விகள் அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சரணாகதி புருஷகார சரணாகதி நம்ம பார்க்கலாம். அவசியமானா கண்டிப்பாக அவசியம். ஏன் அப்படின்னா, அதான் நம்ம சொன்னோம், நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள் நிறைய இருக்கிறதுனால அப்ப நேரடியா பகவானிண்ட போய் கேட்க நமக்கு அந்த தைரியமும் கிடையாது, அந்த யோக்கியத்தையும் கிடையாததுனால முதல்ல தாயார்கிட்ட முதல்ல விண்ணப்பம் பண்றது. அப்ப இது சுலபமாக இருக்கே பார்க்கறதுக்கு அப்படின்னாலும், ஆனா பெரியவா சொல்றது என்னன்னா, இது ரெண்டுமே
பண்றதுக்கு சுலபமாக இருந்தாலும் இது துஷ்கரம் கூட, கஷ்டம் கூட, ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இதுக்கு மகா விசுவாசம் வேணும். மகா விசுவாசம் இல்லைன்னா பெருமாள் மேல அப்பேற்பட்ட சரணாகதி கொடுத்துருவேன்னு ஒரு நம்பிக்கையே இல்லாம நான் போய் சரணாகதி பண்ணேன் அப்படின்னா ஒரு விசுவாசம் இல்ல, மகா விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் அவ்வளவு சுலபமா எல்லாருக்குமே வந்துடாது. விபீஷணன் போல இருக்கணும். அந்த இடத்துல போய் பகவான் சேர்த்து போயிருந்து தைரியமா போறாரு இல்லையா? அந்த மகா விசுவாசம் இல்லாத ஒரு சரணாகதி பண்ண அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எம்பார் எம்பார் சொல்லும் பொழுது பக்தியோகம் கூட பண்ணிடலாம், இது அதை விட கஷ்டமாக இருக்கே அப்படின்னு. அது ஏன் சொல்றேன்னா மகா விசுவாசத்தினுடைய அருமையும் சீர்மையும் நினைத்து அருளி செய்த வார்த்தை அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க எடுக்கிறார். சுவாமி தேசிகன் எம்பார் சொன்ன வார்த்தையை எடுக்கிறார். ஏன்னா அந்த மகா விசுவாசத்தினுடைய அருமையும் பெருமையும் தெரிந்ததுனால மகா விசுவாசம் அவ்வளவு சுலபமா வந்துடாது. பகவான் நம்ம தான் என்ன ஒரு இருந்தாலும் பகவான் பார்த்து பேர் அப்படின்னு இருந்துட முடியாது. பிரகலாதன் போல இருந்துட முடியுமா? அந்த பக்தி நமக்கு கிடையாது. அதனால அதுக்கு பக்தி யோகமே பண்ணிடலாம், சரணாகதி ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. அதனால ஒரு பக்கம் பண்றதுக்கு பார்த்தா 20 நிமிஷம் சுலபமாக இருந்தா கூட அந்த மகா விசுவாசம்னு நமக்கு இல்லாததுனாலதானே நம்ம ஆச்சாரியர் மூலமாக நமக்கு நாமே பண்ணிக்கிறது இல்லை, ஆச்சாரியன் மூலமாக பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த மகா விசுவாசம் ஆச்சாரியர்கிட்ட இருக்கிறதுனால, அவருக்கு பெருமாள் மேல இருக்கிறதுனால. அப்போ பெருமாளுக்கு 2 முக்கியமான சாஸ்திரப்படி இருக்கு. சமத்துவம், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். 2வது தண்டதரத்துவம். அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறதுன்னா அவளுடைய புண்ணிய பாபங்களுக்கு அந்தந்த பலனை கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரின்னு கொடுக்க முடியாது. அப்ப தண்டதரத்துவம் இருக்கு இல்லையா? அந்தந்த பாவங்களுக்கு அந்தந்த தண்டனையை கொடுத்தே ஆகணும். சாஸ்திர விதிப்படிதான் பகவான் இந்த எல்லா இதுவுமே நடத்திட்டு போரு. அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் சரணாகதி நம்ம பண்ணிட முடியுமா? அந்த யோக்கியத்தை நமக்கு இருக்கான்னா நம்ம பாவங்களை நம்ம ஒரு வாட்டி நினைச்சு பார்த்தா அப்பேற்பட்ட யோக்கியத்தை நமக்கு இல்லவே இல்லை. அதனாலதான் முதல்ல தாயார்கிட்ட அப்படின்னு. அதுல முக்கியமா பார்த்தா சரணாகதி பண்றதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? நம்ம இப்ப இத்தனையோ ஜென்மாவில நம்ம பிறந்திருக்கோம், இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா இத்தனை ஜென்மாலையும் நம்ம சரணாகதி பண்ணலையே. சுலபமா சொல்லிட்டு போயிடுறோம் சரணாகதி பண்ணா மோட்சம் அப்படின்னு. ஏன் இவ்வளவு கோட்டி ஜென்மா எடுத்து, கோட்டிக்கும் மேல கணக்கே இல்லை, 1-2 கிடையாது. நம்ம இப்போ எத்தனை யுகங்கள் இருந்திருக்கு, அத்தனை யுகங்களும் நம்ம பிறந்திருக்கும். ஆனா அந்த சரணாகத்தின்னு வார்த்தை கூட நம்ம கேட்கலையா, பண்ணலையா? ஏன்னா சரணாகதி பண்ணியிருந்தா அதே ஜென்மாவிலே மோட்சம் அப்படின்னு வேற இருக்கு. தேக அவசானே முக்தி சியாத்னு பெருமாளே சொல்லியிருக்கு. அப்படின்னா அதுக்கு கூட ஒரு சுக்கித்தம் வேணும், அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. அதனால ஒரு விஷயத்த ரொம்ப கம்மியா பண்றதுனால அது ரொம்ப சுலபம்னோ, ரொம்ப நேரம் ஆறுதுனால ரொம்ப கஷ்டம்னோ நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுக்கு உதாரணம் என்னன்னா எக்ஸாம் பார்த்துக்கலாம். நமக்கு 12th முடிக்கச்ச எக்ஸாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எஸ்ஏ இதெல்லாம் எழுதுவோம். ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பார்த்தோன்னா வெறும் 30 கொஸ்டின் தான் இருக்கும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கும். இப்போ 30 கொஸ்டின் ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஏபிசிடி ஆன்சர்ல எது பார்த்தாலும் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டம். இதுக்கு பதிலாக ஒரு எஸ்ஏவே எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். அதனால சரணாகதி ஒரு 20 நிமிஷம் தானே தரப்போட்டு பெருமாளை பிரார்த்திக்கிறது அவ்வளவுதானே ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதுக்கு அப்பேற்பட்ட மகா விசுவாசங்கள் வேணும். உபாயம் பலன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? உபாயம் என்ன? பகவானை அடைய உபாயம் என்ன அப்படின்னா பகவானே தான் உபாயம். பகவானை சரணாகதி பண்றோம். அந்த உபாயத்துக்கு சரணாகதி நல்லா நடக்கணும் அப்படின்னு முதல்ல தாயார்கிட்ட ஒரு புருஷகார பிரபத்தி பண்றோம் இல்லையா? அதனால தாயார் உபாயத்துக்கு நமக்கு அனுகிரகம் பண்றான். அந்த நம்ம பெருமாள் கிட்ட தாயார் பெருமாள் சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய அந்த சரணாகதிக்கு தடையான பாப்பங்களை தாயார் முதல்லயே போக்கிடுறான். அதனால உபாயத்துக்கு தாயார் அனுகிரகம் பண்றார். அதுக்கப்புறம் நம்ம சரணாகதி பண்றோம். அதுக்கப்புறம் நமக்கு பலன் கிடைக்கிறது, அது ஸ்ரீ வைகுண்ட லோகம். அந்த பலன் யார் தரான்னா பெருமாள் தாயாருமாக தரா. இதுதான் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். பலன் தருது பெருமாள் தாயாரும். ஆனா உபாயத்துக்கு சரணாகதி பண்ண போறோம், அந்த உபாயத்துக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற பாவங்களை போக்குறதுக்கு தாயார் தான். அதனால பெருமாளோட தாயார் ஒரு படி மேலிருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் சில கேள்விகள் வருது. சரி, பெருமாள் கிட்ட நேர போக முடியல, சரணாகதி பண்றதுக்கு பலிக்குமான்னு தெரியல, நேர போய் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா நீ இவ்வளவு பாவம் பண்ணிருக்கியே அப்படின்னு அந்த சரணாகதி நான் இப்ப ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிடலாம்.
அப்படின்னா அதுக்கு முன்னாடி தாயார்கிட்ட புருஷகார பிரபத்தி பண்றோம். சரி, அப்ப தாயார்கிட்ட புருஷகார பிரபத்தியா பலிக்கும் அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? அப்ப புருஷகார பிரபத்தி பண்ணிக்கணும். அது அது நமக்கு புருஷகார பிரபத்தி தாயார் ஏத்துக்கணும்ன்றதுக்கு முன்னாடி ஏதாவது சரணாகதி பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா அது சத்தியமாக அவசியமே கிடையாது. ஏன்னா சரணாகதி நம்ம எதுக்கு வேணா பண்ணலாம். ஆனா இங்க இடத்துல சரணாகதி அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றது மோட்சத்துக்கான சரணாகதி. இது உயர்ந்த நிலையை அடையறதுக்கு. இதுக்கு மேல ஒரு உயர்ந்த நிலை யாருக்குமே கிடையாது. ஆனந்த லோகத்தை அடையிறது பகவான் கிட்ட சாஸ்வதமாக நித்தியமும் கைங்கரியம் பண்ற இந்த உயர்ந்த கதி இருக்கு இல்லையா? ஏன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு பகவான சரணாகதி பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படுறோம், வியாதிகள் நிறைய இருக்கு, இதெல்லாம் நீங்கணும்னு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணலாம். அந்த சரணாகதி நிறைவேறும். ஆனா அது நித்தியம் கிடையாது. திருப்பியும் வியாதி வரதான் செய்யும். இல்லைன்னாலும் இந்த ஜென்மான்றது சின்னதுதான். அதுக்கப்புறம் நம்ம போய் அடுத்த ஜென்மா எடுத்துதான் ஆகணும். அதனால இதெல்லாம் தாத்காலிகம். ஆனா எது சாஸ்வதம் அப்படின்னா, இனிமேது நான் இந்த பிறப்பே இருக்கக்கூடாது, ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை சாஸ்வதமாக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா? இது உயர்ந்த நிலைக்காக சரணாகதி. இந்த சரணாகதி தாயார் முன்னிட்டு தான் பண்ணணும். மற்ற சரணாகதியும் தாயார் முன்னிட்டு தான். ஆனா இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமாகவே நமக்கு காட்டு. ஸ்ரீ பாஷ்யக்காரர் நமக்கு இதை எடுத்து காட்டு. அதனால இதுக்கு முன்னாடி ஒரு பிரபத்தி பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுவாமி தேசிகன் இதை எடுத்து சொல்றேன். ஏன்னா விபஜித்து கொண்ட வியாபாரங்கள் அப்படின்னு பெருமாளும் தாயாரும் முதல்லயே நமக்காக முடிவு பண்ணிட்டாலும் எப்ப ஒருத்தன் சரணாகதி பண்ணணும்னு புருஷகார பிரபத்திக்கு ஒருத்தனுக்கு வரான்னு தோணிடுத்தோ அதுவே ஒரு பல ஜென்மத்தினுடைய சுகிருத்தம் தான். அதனால அதுக்கு முன்னாடி ஒண்ணு தாயார் ஏத்துப்பாளான்றது ஒரு கஷ்டமே வேண்டாம். ஏன்னா சில பாப்பங்களுக்கு புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவோம், பாப்பம் பண்ணா நரகத்துக்கு போவோம்னா இந்த பாப்பத்துக்கு இந்த சக்தி யார் கொடுத்திருக்கா? இதெல்லாம் யாரு விபஜனம் பண்ணிருக்கா? பெருமாளும் தாயாரும் சேர்ந்து தானே. அப்ப இந்த பாப்பங்கள் நம்ம பண்ண அது நமக்கு சரணாகதி பண்ண தடையாகுது. ஆனா தாயார்கிட்ட பண்ண போற புருஷகார பிரபத்திய தடையாக்குற அந்த சக்தி எந்த பாப்பத்துக்குமே கிடையாது. அதனால தாயார் பூர்த்தியாக நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவோம். அந்த எண்ணம் வருது, அந்த புருஷகார பிரபத்தி நம்ம பண்றோம் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி ஒரு இது கிடையாது. அது எத்தனையோ ஜென்மத்துல பண்ண சுகிருத்தம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இப்ப இந்த ஜென்மாவில நமக்கு சரணாகதி பண்ணணும்னு தோணிடுத்து, தாயார்கிட்ட தான் முதல்ல பண்ண போறோம் அப்படின்றதுக்கு காரணத்தை நம்ம தேட வேண்டாம். ஏன்னா எத்தனையோ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அப்படின்னு எந்த புண்ணியம், இந்த புண்ணியத்தினால அந்த புண்ணியம் அப்படின்னு தேட வேண்டாம். சத்தியம் என்னன்னா அது பகவான் தாயாருடைய கிருபை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸ்ரீரங்கத்துல தர்மவர்மான்ற மகாராஜா தசரதர் காலத்திலிருந்தே அவருக்கு ரொம்ப ஆசை, ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் அப்படின்னு தபஸ் பண்றாரு. ஸ்ரீரங்கத்துல இருந்து தபஸ் பண்றாரு. அப்ப தபஸ் பண்ணி எத்தனையோ வருஷம் தபஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் பல ஆயிரக்கணக்கு வருஷத்துல தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரங்கநாதன் இந்த இடத்துக்கு வர தர்மவர்மான் கிட்ட ஸ்ரீரங்கத்துக்கு வர. அப்ப உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ வருஷம் நான் தபஸ் பண்ணேன் அப்படின்றது உனக்கு விலையா? இல்லையே. இப்ப இத்தனை வருஷம் தபஸ் பண்ணா பகவான் கிடைச்சிருவான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். அதுதான் பகவானுடைய விலையா? கிடையாது. என்ன தபஸ் பண்ணாலும் அது அவனுக்கு ஈடாகாது. ஆனா அவனுடைய பரம கிருபையினால அவன் இறங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணாதான் உண்டு. அதனால இன்னைக்கு சரணாகதி பண்றோம்னா நம்மளுடைய எத்தனையோ ஜென்ம சுகிருத்தம் அப்படின்னு அதை நம்ம வசதியா நினைச்சிக்க வேண்டாம். நம்ம பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா கூட இதையும் மதிச்சு பெருமாள் இறங்கி நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்றதுனால பெருமாள் தாயாருடைய அனுகிரகம் தான் இங்க பெருசே தவிர நம்ம ஏதோ பெருசா பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு காரணம் கிடையாது. அதுக்கப்புறம் அதுதான் பெருமாள் தாயாருடைய கருணையே அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுத்துக்காட்டு. அதே மாதிரி துவய மந்திரத்துல முதல்ல நம்ம எடுத்த உடனேயே ஸ்ரீ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். அதனால இங்கேயும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் முதல்ல தாயாருக்கு முதல் பிரபத்தி. அப்படி இந்த இடத்துல ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர. அதே மாதிரி முதல்ல தாயாருக்கு ஏன் விபஜித்து கொண்ட வியாபாரங்கள் அப்படின்னு பார்த்தோம். லக்ஷ்மி பிரபத்தி அப்படி இந்த இடத்துல புருஷகார பிரபத்திய பகவான்னால கொடுக்க முடியாதா? தாயார்னாலதான் கொடுக்க முடியுமா? அப்ப சரணாகதி பகவான் தான் கொடுக்க முடியுமா, தாயார்னால கொடுக்க முடியாதா அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சுக்க வேண்டாம். ரெண்டு பேர்னாலையும் பண்ண முடியும்.
ஆனா புருஷகார பிரபத்தி தாயார் தான் பண்ணணும் அப்படின்னு அவ ரெண்டு பேரும் அதை விபஜனை பண்ணிட்டு இருக்கா. இது நீ, இது நான் பண்றேன் அப்படின்னு. அப்போ அதனால பெருமாளுக்கு அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. தாயார்னால சரணாகதியை ஏத்துட்டு நமக்கு நேர மோட்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது அவ ரெண்டு பேரும் விபஜித்த வியாபாரங்கள் அப்படின்னு. இப்ப ஆத்துல ஒரு தங்க நகை இருக்கு அப்படின்னா அது யாருது? அந்த அப்பாதான் அம்மாதா அப்படின்னா அது ரெண்டு பேருதும் தான். ஆனா அவ ரெண்டு பேர் என்ன சொல்றா, இது அம்மா போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். பாத்துல ரெண்டு வண்டி இருக்கு அப்படின்னா ஒரு வண்டி அம்மாது ஒரு வண்டி அப்பாதுன்னு சொல்றோம். அப்போ அதனால அப்பா வண்டி அம்மா எடுக்க முடியாதுன்னு கிடையாது. அவாவா அதுன்னு இது வச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான். ஆனா ரெண்டு பேரும் அது ரெண்டு பேருதுமே அப்படிங்கிற போல இந்த சரணாகதியும் பகவான் கொடுக்கலாம் அப்படின்னு. பகவான் நம்ம எடுக்கும் பொழுது மூன்று பரபிரம்மத்தினுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய என்ன கிருப்பை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இது மூணும் பண்றது. அப்புறம் இந்த சரணாகதி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த 4 விஷயத்தையும் பண்ணக்கூடியவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு வேதாந்தம் நமக்கு சொல்றது. அப்ப இந்த 4 விஷயமும் பகவான் சிருஷ்டி ஸ்திதி லயம் அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்கிறான். தாயார்னு வரும்பொழுது என்ன அப்படின்னா தாயாரும் சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணுவா பெருமாளோட சேர்ந்தே. அதனால தாயாருக்கு இல்லைன்னு ஆயிடாது. அதே மாதிரி தாயாரும் சரணாகதி பண்ணும்பொழுது பெருமாள் தாயாருமாக சேர்ந்துதான் நம்ம சரணாகதி பண்றோம். தாயாரும் பெருமாளுமா சேர்ந்துதான் ஏத்துக்கிறான். ஆனா தாயார் ஒரு படி மேல போய் புருஷகார பிரபத்தி அப்படின்றது, அப்ப சிருஷ்டி ஸ்திதி லயம் சரணாகதி அது இல்லாம புருஷகார பிரபத்தியும் தாயார் ஏத்துக்கிறான் அப்படின்றதுதான் இன்னும் ஒரு விசேஷம் தாயாருக்கு. ஏன்னா தாயார் நம்ம சொல்லும் பொழுது 3 இதுல இருக்கா அப்படின்றோம். ஒண்ணு தனிக்கோவில் நாச்சியார், தனியா தாயார் இருக்கா, அங்கதான் புருஷகார பிரபத்தி. சரணாகதி பண்ணும்பொழுது என்னன்னா பெருமாள் உற்சவர் அப்படின்னு நம்ம சேவிக்கும் பொழுதே ஸ்ரீதேவி பூமாதேவியோட பெருமாளோட இருக்கா. அது மட்டும் இல்ல ஆகாரத்திரய சம்பன்னா அப்படின்னு சொல்லும்போது 3வது என்னன்னா பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா. அதனால தாயாருடைய அனுகிரகம் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல தாயார் என்னன்னா சகல வித்யைக்கும் அதிபதியார் அப்படின்னா தாயார் தான். சமஸ்த ஞானம். அதனாலதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்லும் பொழுது சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினி. சமஸ்த ஜனனி எல்லாருக்கும் ஜனனி. ஜனனின்னா மாதா அம்மா. சைத்தன்ய ஸ்தன்யதாயினி சைத்தன்யம், இந்த ஞானத்தை சைத்தன்யம்ன்ற ஞானம் எல்லாருக்கும் ஒரு ஞானம் இருக்கு இல்லையா. குழந்தை கூட சரி, பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி தரோம், அதுக்கு பசிக்கிறதுன்னா அது பசிக்கிறதுன்னு வாய் திறந்து கேட்காட்டியும் அது ஒரு விதமாக அழற்சியே நமக்கு தெரியறது இல்லையா. அந்தந்த ஞானம் அது வெளில போகணும்னு அது பேச தெரியாது, ஆனா அந்த குழந்தை வெளில போகணும்னு நமக்கு சொல்றது. அந்த மாதிரி இந்த ஞானத்தை எல்லாம் சமஸ்த ஜனனி எல்லாம் ஒரு மிருகங்கள் பார்த்தா அது ஒரு விதமாக நமக்கு கம்யூனிகேட் பண்றதுன்னா அதுக்கு யார் காரணம்னா தாயார் தான். ஸ்தன்யதாயினின்னு ஒரு அம்மா குழந்தைக்கு எப்படி பால் தராலோ அப்படி இந்த லோகத்துக்கு எல்லாருக்கும் ஸ்தன்யபானமான ஞானத்தை தாயார் தரா அப்படின்னு நமக்கு இருக்கிற அத்தனை ஞானத்துக்கும் காரணம் தாயார் அப்படி. அதே மாதிரி ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் தாயாருடைய மகிமையை சொல்லும் பொழுது சகல வித்யைக்கும் அதிகாரியாக தாயார் தான் இருக்கா. அதான் வித்யாலட்சுமி. ஹயக்ரீவரோட இருக்கிற மகாலட்சுமி தாயார் வித்யாலட்சுமி அப்படின்னு. அது வித்யைக்காகவும் யாருக்கிட்ட போகணும் அப்படின்னா மகாலட்சுமி கிட்டதான், வித்யாலட்சுமி அப்படி. சாதா வித்யில எல்லா வித்யம், யஜ்ஞ வித்யா, மகா வித்யா, குஹ்ய வித்யா அப்படின்னு யஜ்யம், இந்த வேதாந்தங்கள்லாம் நம்ம கத்துக்கணும் அனுகிரகம் அப்படின்னாலும் தாயாருடைய அனுகிரகம் தான் வேணும். ஆத்ம வித்யா அப்படின்னு நம்மளுடைய ஆத்ம ஞானத்தை பகவானுக்கே சேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஞானம் வேண்டும்னாலும் தாயாருடைய அனுகிரகம் தான். அப்படி பார்த்தா எல்லா விதமான தண்ட நீதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த லா அப்படின்னு இதெல்லாம், அதுக்கப்புறம் வியக்தா எக்கனாமிக்ஸ் லாஜிக்ஸ், இது எல்லாமே சகல வித்யைக்கும் அதிபதியாக தாயார் தான் இருக்கா, வித்யாலட்சுமி. அப்போ அதனாலதான் இதுக்கு ஒரு உதாரணமா பார்த்தாலே சுவாமி தேசிகனுக்கு ரங்கநாதன் என்ன விருது கொடுத்தார், வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு விருது கொடுத்தார். தாயார் என்ன கொடுத்தா அப்படின்னா சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு விருது கொடுக்கிறார். அப்ப இதுலயே கேட்கலாம், வேதாந்தாச்சாரியன்னா வேதாந்தத்துக்கு மட்டும் ஆச்சாரியன், அது பகவான் கொடுத்தார். ஆனா தாயார்னா ஒரு படி மேல போய் சர்வதந்திர சுதந்திரன், சர்வ தந்திரங்களுக்கும் சகலவிதமான வித்யைகளுக்கும் இவர் சுதந்திரன் அப்படின்னு கொடுக்கிறார். ஏன் பெருமாள் இதை கொடுக்கல அப்படின்னா பெருமாள் வேதாந்தாச்சாரியன். அவர்தான் வேதாந்தாச்சாரியன் யாரு அப்படின்னா பகவான் தான். முதல்ல பிரம்மா இந்த லோகத்தை மூல சிருஷ்டி பண்ணி பிரம்மாவை தன்னுடைய நாபிக்கமலத்துல சிருஷ்டிச்சு வேதாந்த உபதேசத்தை பகவான் பண்றாரு. அதனால அவருக்கே திருநாமம் அது.
அவருடைய திருநாமத்தையே தேசிகனுக்கு கொடுக்கிறார். அது அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவர் வேதாந்தாச்சாரியனால அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. தாயார் சர்வ விதமான வித்தைகளுக்கும் தாயார் அதிபதினால தாயாருக்கு எப்பேற்பட்ட அதிகாரம்னா சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்ற அதிகாரத்தை சுவாமி தேசிகனுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்னன்னா சகல வித்யை அவர் நினைச்சா எல்லாத்துலயும் சுதந்திரம் இருக்கு, மாத்தி எழுத முடியும். இப்போ நியாயத்துல நியாய பரிசுத்தி அப்படின்னு சுவாமி தேசிகன் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல கௌதம மகரிஷி பண்ண நியாயத்துல அதுல சில தோஷங்கள் இருக்கு அப்படின்னு அதுல நியாய பரிசுத்தி. மீமாம்சத்துல ஜெய்மினி மகரிஷி பண்ண மீமாம்சத்துல பிற்காலத்துல வந்தவா அதை மாத்தி எழுதிட்டா. அதெல்லாமும் பண்ணி அது சரேஸ்வர மீமாம்சா பாதுகா அப்படின்னு எல்லாம் சுவாமி தேசிகன் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த காலத்துல மகர்ஷி பண்ணதிலேயே இது இப்படி கிடையாதுன்னு மாத்தி எழுதுறதுக்கான அப்பேற்பட்ட சுதந்திரம் யாரு கொடுத்தான்னா தாயார் கொடுத்தா அப்படின்னு. அதனால நமக்கு இந்த மோட்சம் அப்படின்னு தோணணும், பண்ணணும் அப்படின்னு எண்ணம் வரணும்னாலும் அந்த சித்திக்கணும்னாலும் அதுலயும் இப்படிதான் சரணாகதி பண்ணணும், முதல்ல புருஷகார சரணாகதியை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னாலும் அந்த தாயாருடைய அனுகிரகம் வேணும். ஏன்னா மோக்ஷலட்சுமியும் தாயார் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால நம்ம புருஷகாரம் பண்ணி முதல்ல சரணாகதி பண்ணக்கூடிய அந்த பண்ணி அதை பகவான் ஏத்துக்க பொழுது இருக்கிற அந்த தலையான பாபங்களை போக்குறதுக்கு முதல்ல தாயார் இருக்கா. அதனால சகல வித்யைகளுக்கும் இருப்பிடம் தாயார். அப்ப மோட்சம் அப்படின்ற ஞானம் நமக்கு வரணும்னாலும் அது தாயாருடைய அனுகிரகம் தான் அப்படின்னு நல்ல ஞானமும் நல்ல பலனும் வரணும்னா தாயாருடைய முதல் அனுகிரகம். அதனாலதான் அனுகிரகம் ஐயும் வந்தே அப்படின்னு சொல்றா சுவாமி. தாயார் சொல்லும் பொழுது அனுகிரகம் மட்டும்தான். அது அஜ்ஞாத நிகிரகா, நித்திய அஜ்ஞாத நிகிரகான்னு நிகிரகமே கிடையாது, வெறும் அனுகிரகம் மட்டுமே. பகவானா இருந்தாலும் சாஸ்திரத்தை ரீதியாக தான் போதும். அவன் பாவம் பண்ணனா அதுக்கான தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். ஆனா இங்க தாயார் அது இல்லாம அனுகிரகம் மட்டுமே அப்படின்னு ரெண்டு பேரும் எடுத்து பெருமாளே சொல்ற, நேரம் என்கிட்ட வந்தா அந்த பாவங்களுக்கு தண்டனையை நான் கொடுத்துதான் ஆகணும். அதனால உன் மூலமாக வந்தா அந்த புருஷகாரத்தை நீ அனுகிரகம் பண்ணிட்டேன்னா நான் அவனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவ ரெண்டு பேரும் அதை ரெண்டு பேரும் பேசி அப்படி வச்சிருந்திருக்கா அப்படின்றதுதான். சரி, பெருமாள் கிட்ட நேர போக பயமா இருக்கு, இவ்வளவு பாவங்கள் பண்ணிட்டோம். ஆனா நம்ம பாவத்தை நினைச்சா தாயார்கிட்ட போக கூட நமக்கு பயமா இருக்கு அப்படின்னா அதுக்கும் நம்ம கவலைப்படவே வேண்டாம். அசரண்ய சரண்யாக அப்படின்னு அனன்ய சரணா, வேற யாருமே எனக்கு இல்லாததுனாலதான், வேற சரண்யன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனாலதான், யாரும் எனக்கு கொடுக்க மாட்டான்னு உன்கிட்ட வரேன் அப்படின்னு இதே வார்த்தை தான் பகவான் கிட்ட சொல்றாரு. ஆனா பகவான் கிட்ட சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, வேற எந்த தேவத்தையினாலையும் என்ன ரட்சிக்க முடியாது, வேற யாராலையும் ரட்சிக்க முடியாததுனால உன்கிட்ட வரேன் அப்படின்ற அர்த்தமங்க. ஆனா தாயார்கிட்ட சொல்லும் பொழுது என்னன்னா, பகவான் கூட என்னை ஏத்துக்க மாட்டான், ஏன்னா பண்ண பாவங்கள் அப்படின்றதுனால உன்கிட்ட வரேன் அப்படின்னு ஒரு படி மேலாக இதுக்கான வியாக்கியானங்கள் பெரியோர்கள் பண்ணியிருக்காங்க. அதனால பகவான் கிட்ட கூட நேர போக முடியல, அதனால உன்கிட்ட நான் வந்திருக்கேன்றதுதான் அசரண்ய சரண்யாக அப்படின்னு சொல்லுது. அதனால வேற சரணம் இல்லாத, பெருமாள் கூட இல்லாத உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்கேன். பயம் உனக்கா பயம் இருக்குமான்னா அந்த பயத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். தாயாரே சொல்றா, பிராயஸ்தித்த சரணாகதி, யார் புருஷகாரம் பண்றானோ அவளை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு. அதான் ஸ்வதந்திர சங்கல்பேன வியவஸ்திதத்வாத் சமக்ரி விசேஷனம் அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அந்த ஒரு சக்தி அந்த தாயார் அதை நிர்ணயம் பண்ணிட்டா, பெருமாளும் நேர என்கிட்ட வரவனோட உன் மூலமாக வந்தா அப்படின்னு அவ ரெண்டு பேரும் அதை பேசி விபஜனை பண்ணிட்டா, இந்த வியவஸ்தை அவ பண்ணிட்டா. அதனால நமக்கு தாயார்கிட்ட நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கவலையே பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம்னா கண்டிப்பாக அந்த பாவம் பண்ணோன்ற குற்ற உணர்ச்சி இருக்கணுமே தவிர தாயார் ஏத்துப்பாளா அப்படின்ற ஒரு பயம் இல்லாத தாயார்கிட்ட கண்டிப்பாக போய் போனா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு இங்க நமக்கு பகவான் சுவாமி தேசிகன் எடுத்து நமக்கு காட்டுது. அது பெருமாள் தாயாருடைய கருணை அப்படின்னு. இப்போ கத்தியத்தினுடைய ஆரம்பம் அசரண்ய சரண்யாம் அப்படின்றதுக்கு தாயாருக்கு 9 விசேஷணத்தை பெரியவா எடுக்கிறான். அதிலும் அஸ்மன் மாத்தரம் அப்படின்றத சேர்த்துட்டன்னா 10 விசேஷணம். தாயார் கிட்ட சரணாகதி பண்ணும்பொழுது 10 விசேஷணத்தை எடுத்து சொல்லி பகவத் ராமானுஜர் தாயார்கிட்ட புருஷகார பிரபத்தியை பண்று. அப்ப இங்க சொல்லும் பொழுது அகில ஜெகன் மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மன் மாதரம் அப்படிங்கிற. அகில ஜெகன் மாதரம்னா அகில ஜெகத்துக்கும் மாதா, அடுத்தது அஸ்மன் மாதரம் என்னுடைய மாதா அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னுடைய மாதான்னு திருப்பி சொல்லணுமா அப்படின்னு சில இடத்துல கேள்வி வருது.
ஒரு சில பாட்டங்கள்ல அது இல்லை. ஏன்னா அகில ஜெகன் மாதரம்னு சொல்லும் பொழுதே நம்மளும் ஜெகத்துல ஒருத்தனாகிறதுனால நமக்கும் மாதான்னு ஆயிடுறதே திருப்பி சொல்லணுமா அப்படின்னா அதுக்கும் சுவாமி தேசிகன் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிறார். ஏன்னா ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அப்படின்னு சுவாமி திருக்குறகை பிரான் வம்சத்துல அவதரிச்ச ஒரு ஆச்சாரியன். சுவாமி திருமலை நம்பிகளுடைய வம்சம் அவர். அவர் சொல்றாராம், என்னதான் அகில ஜெகன் மாத்திரமாக இருந்தாலும் அஸ்மன் மாத்திரம்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய தாயார் இருக்கிற இன்னும் கருணையை காட்டுறது. நமக்கு தாயார் ஏன்னா லோகத்துக்கு மாதாவாக இருக்கட்டும், எனக்கும் மாதா அப்படின்னு சொல்றச்சு அந்த இடத்துல இன்னும் விசேஷமான பக்தியையும் காட்டுறதுனால இது சொல்லணும் அப்படின்னு. அதான் அசரண்ய அஸ்மன் மாதரம்னு சேர்த்து சொல்லணும். அதை சேர்த்து சொல்லும் பொழுது அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது யாமுன முனி வம்சஜானேன புண்ணியஸ்ச விசேஷன அஸ்மன் மாதரம் இதி அப்படின்னு. ஏன்னா பிள்ளான் வம்சம் அப்படின்னாலே ஆளவந்தாருடைய வம்சம். ஆளவந்தாருக்கே லக்ஷ்மி குமார் என்ற ஒரு திருநாமம் இருக்கு. ஏன்னா சாட்சாத் லக்ஷ்மியே அவரை எடுத்து வளர்த்தாலாம். அதனால அவருக்கு அப்பேற்பட்ட தாயார்கிட்ட பக்தி. ஏன்னா சத்துஸ்லோகி பண்றது இல்லையா, தாயார் கிட்ட அப்பேற்பட்ட பக்தி. அந்த அந்த வம்சத்துல வந்தவாளுக்கு நிறைய பேர் லக்ஷ்மி குமாரன் அப்படின்ற திருநாமத்தை வச்சுக்கிறாவா. அப்பேற்பட்ட வம்சத்துல வந்ததுனால அவர் சொல்றது இது எல்லாருமே ஏத்துக்கணும் அப்படின்னு அஸ்மன் மாத்திரத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்றத இங்க எடுத்துக்காட்டு. இப்ப தாயாருடைய அதனால முதல்ல நம்ம தாயாருக்கு பிரபத்தி பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, தாயார் தான் சகல வித்யைக்கும் காரணம். இன்னைக்கு நம்ம தாயாருக்கு சரணாகதி பண்றோம் அப்படின்னா கூட அதுவுமே தாயாருடைய அனுகிரகம் அப்படின்னும். சரி, பெருமாள் கிட்ட நம்ம நேரடியாக போக முடியாது, அதனுடைய நமக்கான பாபங்கள் அதுக்கு தடையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப தாயார்கிட்ட போகிறதுக்காவது அந்த பாபங்கள் தடையாக இருக்குமானா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், தாயார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னும். நம்ம புருஷகார சரணாகதிக்கு இன்னொரு சரணாகதி பண்ணணுமானா அதுக்கு அவசியம் இல்லை. ஆனா சரணாகதி பலிக்கணும்னா புருஷகார சரணாகதி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்ப நேரடியாக கத்தியம் முதல் சூர்ணிகை. भगवन् नारायण अभिमतानुरूप स्वरूप रूप गुण विभव ऐश्वर्य शीलाध्यनवदिकादिशय संख्येय कल्याण गुण गणां पद्मवनालयां भगवतीं श्रियं देवीं नित्यानपायिनीं निरवद्यां देवदेव दिव्यमहिषीं अखिल जगन्मातरम् अस्मन्मातरम् असरण्य शरण्याम् अनन्य शरण शरणमहं प्रपत्ये அப்படின்னு முதல்ல தாயாருக்கு சரணாகதியை பண்றேன். இதுல முக்கியமாக தாயாரினுடைய பெருமைகள் சொல்றேன். அது என்னன்னா ஸ்வரூபம், ரூபம், குணம், விபவம், ஐஸ்வர்யம், சீலம் அப்படின்ற 6 கல்யாண குணங்களை சொல்லி இது போன்ற பல கல்யாண குணங்கள் குணகணாம் அப்படின்னு. குணங்கள் கணாம் அப்படின்னா நிறைய கூட்டம் கூட்டமாக அற்புதமான ஆச்சரியமான குணங்கள் தாயாருக்கு இருக்கு. அதுல முக்கியமான 6 குணங்களை இங்க எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் ஸ்வரூபம் அப்படின்னா என்ன, தாயாருடைய ஸ்வரூபம். நம்ம ஜீவாத்ம ஸ்வரூபமும் தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா ஸ்வரூபமும் தெரிஞ்சுக்கணும். அப்ப தாயாருடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா விபுத்துவம் அப்படின்னா எங்கேயுமே வியாபிச்சிருக்கா, சர்வலோகத்திலையும் தாயார் வியாபிச்சிருக்கா, சர்வாந்தரியாமியாக இருக்கா அப்படின்னு. ரூபம் அப்படின்னா ஸ்வரூபத்தை பார்த்தோம் வியாபிச்சிருக்கான்னு. ரூபம் அப்படின்னா பல திருமேனிகள், விபவாவதாரம். எப்படி பகவானுக்கு அத்தனை இருக்கோ வைகுண்டத்துல பரம் விபவம் யுகம், தாயாருக்கும் அத்தனை இடத்திலையும் அதே மாதிரியான ரூபங்கள் இருக்கு, திருமேனிகள். குணம் அப்படின்னா ரூபம் குணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க குணம், ரூபத்துல இருக்கிற குணங்கள் என்னன்னா சௌந்தரியம், அப்பேற்பட்ட ஆச்சரியமான காம்பீரியம் அப்படின்ற சில குணங்கள், அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். விபவம் அப்படின்னா தாயாருடைய சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தா இந்த எல்லாமே, இந்த லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுமே எல்லாம் இந்த தாயாருடைய சொத்து தான். ஐஸ்வர்யம்னா இந்த சொத்தை கையாளுற விதம் இருக்கு இல்லையா, அது. சீலம் அப்படின்னா தாயாருடைய வாத்சல்யாதி குணங்கள் அப்படின்னு. இப்பேற்பட்ட குணங்கள் பெருமாளுக்கு என்னென்ன குணங்களோ அத்தனைக்கும் தாயாருக்கு சமமாகவே இருக்கு. அததான் நீங்க எடுத்து சொல்லச்சே பகவன் நாராயண அபிமதானுரூப அப்படின்னு சொல்றது. என்னன்னா பகவன் நாராயணனுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு ரெண்டு சொல்றார். அபிமத அனுரூப, பகவன் நாராயணாபிமத அனுரூப அப்படின்னு. அபிமதம் அப்படின்னா என்னன்னா தாயாருக்கு இருக்கிற சகல குணங்களும் பகவானுக்கு முதல்ல அபிமதம் அப்படின்னா என்னன்னா பெருமாளுக்கு பிடிச்சதாக இருக்கு.
எல்லா குணங்களுமே இங்க ஒரு குணம், சில விஷயங்கள் இல்ல. தாயா அப்படின்னா ஸ்வரூப ரூப குண எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லணும். பகவன் நாராயணாபிமதானு ரூப, பகவன் நாராயணாபிமதானு ஸ்வரூப குண, பகவன் நாராயணாபிமதானு குண அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் அது அது வந்து பொருந்தும். அப்ப ஒவ்வொரு குணங்களுமே பகவானுக்கு பிடிச்சிருக்கு. அது அபிமதம். அனுரூபம் அப்படின்னா என்னன்னா ஏற்றதாக இருக்கு. பகவன் நாராயணனும் தாயாருக்கும் அந்த ஒவ்வொரு குணங்களும் தாயாருக்கு ஏற்றதா, பெருமாளுக்கு ஏற்றதாக இருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம லௌகீகமா பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டா ஒருத்தர் என்ன, ஒருத்தர் அவருக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கலாம், அவருக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா ஏற்றதாக இல்ல. பார்க்கச்சே என்ன சொல்றேன்னா, இவர் கொஞ்சம் நல்லா இல்லையே, அந்த பெண் அழகா இருக்காளே அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏற்றதாக இல்ல. அது அழகுல மட்டும் கிடையாது, ஹைட் இல்ல அப்படின்னா அது மட்டும் கிடையாது, குணத்துல. குணம் அப்படின்னா அந்த மாமா கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டா கொடுத்துருவா, ஆனா ஆத்துல மாமி இருந்தா ஐயோ ஒத்துக்கவே மாட்டா அப்படின்னு சொல்றோம். அப்ப குணம் ஏற்றதாக இல்ல. அப்ப சகல விதமான பகவானுக்கு இருக்கிற அத்தனை கல்யாண குணங்களும் தாயாரோட சேர்த்து பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் பெருமாளுக்கு ஏற்ற தாயார், தாயாருக்கு ஏற்ற பெருமாள் அப்படின்னு அது ஏற்றதாக எல்லாருமே ஒத்துக்கும்படியாக இருக்கிறதுனால அனுரூப. ஏன்னா அவ 2 பேருக்கும் என்ன, ஸ்ரீஸ்துதியிலேயே நம்ம பார்த்தோம், ஏக லட்சியம் தயாயாக, அவ 2 பேருக்கும் ஒரே லட்சியம் தான். அப்ப எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு. தாயாருக்கு வேற லட்சியம், பகவானுக்கு வேற லட்சியம்னு கிடையாது. பகவானுக்கு எல்லாரையும் சரணாகதி பண்ணி சரணாகதி பண்றவா அத்தனை பேரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும்னு பகவான் அது ஏற்றமோ அதேதான் தாயார் ஹிருதயமும். அதனால அனுரூப ஏற்றதாகவும் இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஏற்றதாக இருக்குன்னா ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியாது. அற்புதமான தங்க பதக்கம் ஒண்ணு நம்ம பெருமாளுக்கு பண்றோம், அதுல நடுவுல ஒரு வைரக்கல் வைக்கிறோம்னா அந்த தங்கத்துக்கு ஏத்த வைரமாக வச்சாதான் அது அழகா இருக்கும். அது ஏற்றதாக இருக்கு. ரெண்டு வெவ்வேறு, ஆனா ஏற்றதாக இருக்கு. இப்போ இதே ஒண்ணு அந்த வைரத்தை வைக்காத ஒரு சாதா ஒரு ரொம்ப ஒரு இந்த அமெரிக்கன் டைமண்ட்னு சொல்லி சிம்பிளான ஒரு டைமண்ட் அது உள்ள வச்சா, அப்பேற்பட்ட தங்கத்துக்கு இது சின்ன ஏதோ பிளாஸ்டிக் டைமண்ட் வச்சுட்டாலே அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு இது ஏற்றதாக இல்லை. அதனால ரெண்டுமே ஏற்றதாக இருக்கணும் அப்படின்றது, ஒத்தருக்கொத்தர் ஏற்றதாக அவளுடைய சகல விதமான அந்த சௌந்தரியம் போல அழகுல மட்டும் இல்ல, எல்லா விதமான குணங்கள்லயும் எல்லாத்திலையும் ஏற்றதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்றதாக இருந்தால் சில பேருக்கு 2 பேரும் நல்ல ஏற்றதாக தான் இருப்பார், இவருக்கு அவர் சமமாகத்தான் இருப்பார், ஆனா இவருக்கு அவரை பிடிக்கலன்னு ஆயிடும் இல்லையா. அது மட்டும் இல்ல, அபிமத்தமும் பகவானுக்கு அது பிடிச்சபடியும் இருக்கு, ஏற்றதாகவும் இருக்கு அப்படி. அப்ப இத வந்து சுவாமி தேசிகன் பண்ணும்பொழுது ஒவ்வொன்னாக சொல்றாரு. அப்ப பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப அப்படின்னு முதல்லுக்கு. அப்ப அபிமதமாக இருக்கு ஸ்வரூபம், ஏற்றதாக இருக்கு அப்படின்னா பகவானுடைய ஸ்வரூபம் என்ன, பரமாத்ம ஸ்வரூபம். அவன் சர்வாந்தரியாமி, சகல லோகத்திலையும் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கான். ஆனா நம்மளுடைய ஆத்மான்றது அனுரூபம், சின்னது, தக்குனூண்டுதான் நம்மளுடைய ஹிருதய, நம்மளுடைய உடம்புலயே இருக்கு அந்த ஆத்மா. இப்ப அடியன் இங்கேருந்து உபன்யாசம் பண்றதுன்னா மெட்ராஸ்ல தான் இருக்கேன், மைசூர்ல இருந்து அங்க கேட்கறான்னா நான் மெட்ராஸ்லயும் இருக்கேன் மைசூர்லயும் இருக்கேன்னு சொல்லிக்க முடியாது. ஆனா பகவான் அப்படி கிடையாது, அவர் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கு. அதுதான் ஒரு ஜீவனுக்கும் பகவான் பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு வித்தியாசம். நித்திய சூரிகள் அப்படின்னா நம்ம ஜீவனையே மூணா பிரிக்கிறோம். நம்மெல்லாம் ஜீவாத்மா, இந்த இந்த புண்ணிய பாபத்திலேயே உழந்து கிடக்கிறோம். இதை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனவன் முக்தாத்மான்னு சொல்றோம். நித்யாத்மா அப்படின்னு அனந்தகுட விக்ஷேனாதிகள் பகவானோடயே இருக்கா இல்லையா, அவா கூட அவளுடைய ஸ்வரூபம் கூட விபு கிடையாது. அவள்லாம் சர்வாந்தரியாமின்னு சொல்லிட முடியாது. அப்ப பகவான் மட்டும்தான் சர்வாந்தரியாமின்னு எப்படி சொல்றோமோ அதே ஸ்வரூபத்துக்கு ஏற்றதாக ஸ்வரூபம் தானே தாயாருக்கும் இருக்கணும். அப்படி பார்த்தா தாயாரும் விபு, தாயாரும் எல்லா ஜெகத்திலையும் சர்வாந்தரியாமியாக இருக்கா. அதனாலதான் மங்களம் மங்களானாம்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஜெகத்துல இருக்கிற அத்தனை மங்களத்துக்கும் மங்களமாக தாயார் இருக்கா அப்படின்றதுதான் நமக்கு வசத்தியான ஒரு இது. அதே மாதிரி நமக்கெல்லாம் என்ன ஸ்வரூபம் அப்படின்னா சேஷத்துவம் அப்படின்றது. சேஷத்துவம்னா பகவானுக்கு பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம். ஆனா பகவான் சேஷி, சேஷினா அவன் நமக்கு அனுகிரகம் பண்றதுதான், அவன் வேற யாருக்குமே சேஷன் கிடையாது. அதே மாதிரி தாயாருமே வேற யாருக்குமே சேஷன் கிடையாது, தாயாருமே சுவாமி, தாயார் சுவாமி, பெருமாளும் சுவாமி அப்படி. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்ப தாயார் பெருமாளுக்கு சேஷனானா கிடையவே கிடையாது, 2 பேரும் சமம்.
அவளுக்குள்ள ஒருத்தன் சேஷன் சேஷின்னு கிடையாது, ரெண்டு பேருமே சகல ஜகத்துக்கும் சேஷி அப்படின்றது இங்க அற்புதமாக நிரூபணம் சுவாமி பாஷ்யக்கார் இந்த இடத்துல அப்படியே எடுத்து சொல்றாரு. அதனாலதான் ஸ்வரூபம் ரெண்டு பேருக்குமே அபிரூபம், அனுரூபம், அதுக்கப்புறம் அபிமதம், பகவானுக்கு பிடிச்சபடியும் ரெண்டு பேருக்கும் ஏற்றதாகவும் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மாதிரியான ரெண்டு பேர் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இப்ப வந்து பார்த்தா இந்திரன் இந்திராணி அப்படின்றது அவர் மனைவி, பிரம்மாவுக்கு சரஸ்வதி, அப்புறம் ஈஸ்வரனுக்கு பார்வதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவா ரெண்டு பேர் மாதிரி தாயார் பெருமாளை நம்ம நினைச்சிடவே கூடாது. ஏன்னா அவா எல்லாருமே வந்து ஜீவாத்ம கோஷ்டியில தான் வரா. அவருக்கு இருக்க ஏற்றம் பிரம்மாவுக்கு இருக்கிற ஏற்றம் சரஸ்வதிக்கும் இருக்கலாம். ஆனா இவாளுடைய இது வேற. இவா வந்து சர்வாந்தரியாமியாக இருந்து சகல விதமாகவும் நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்றது. அதனால ஏற்றம் இவாளுக்குதான். அதனாலதான் வேதாந்தத்துல சொல்லும் பொழுது கூட பகவான வந்து ஸ்ரீயப்பதி அப்படின்னு எல்லார காட்டியும் வசத்தின்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா அவன் ஸ்ரீயப்பதி அப்படின்னாலதான். அதனாலதான். ஏன்னா லக்ஷ்மி அப்படின்னு ஏன் பிரிச்சு சொல்றான்னா அவ மற்ற தேவதைகள் மாதிரி கிடையாது. தாயாரே விபுவாக இருக்கிறதுனாலையும் அவருக்கு ஏற்றதாக பகவான் இருக்கிறதுனால்தான் பகவானுக்கே பெருமை அப்படின்னு. அப்படி சாதாரணமான ஸ்திரீ புருஷ நம்ம லோகத்துல இதை வச்சு பகவானை சொல்லிட முடியாது அப்படின்றது ஒரு இது. அதனால ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வாசுதேவனுக்கு இஷ்டமான பிராட்டி அப்படின்னு அர்த்தம். தேவஜுஷ்டாம், தேவன் அப்படின்னா இங்க வந்து வாசுதேவன் வியாக்கியானம். அந்த ஜுஷ்டாம்னா அந்த வாசுதேவனுக்கு பிடிச்சபடியாக இருக்கா அப்படின்றதுனால அபிமதம் அப்படின்றது வேதமே சொல்றது. அதே மாதிரி யதா சர்வகதோ விஷ்ணு அப்படின்னு தாயாருடைய ஸ்வரூபம், பகவானுடைய ஸ்வரூபம் யதா சர்வகதோ விஷ்ணுன்னு எங்கேயும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தாயார் பிராட்டியும் எங்கேயும் இருக்கா அப்படின்றது தாயாருடைய ஸ்வரூபம். அதனாலதான் வாழவந்தார் சொல்லச்ச கூட பெருமாள் ஏன் வந்து திருப்பார்கடல் இருக்கேன்னா தாயாருக்காகத்தான். தாயார் அங்க வந்து லக்ஷ்மி வந்து அங்கதான் அவதரிச்சா அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டத்திலையும் தாயார் இருக்கா. ஆனா அந்த இடத்துல இஷ்டப்பட்டு அவதரிச்சா இல்லையா, அந்த இடத்துலயே பகவான் எப்பயுமே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அது தாயாருடைய அனுகிரகம். அது பூர்த்தியாக தாயார் அங்க அவதரிச்ச ஒரு காரணத்தினால அப்படின்னு அந்த இஷ்டத்தையும் அங்க எல்லா இடத்துலயும் சொல்றாரு. அதனாலதான் எந்த ஒரு ஸ்லோகமாக இருக்கிறோம் தாயாரை பத்தி அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணது நம்ம சம்பிரதாயத்துல முதல்ல ஆளவந்தார். புராணங்கள்ல பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஆச்சாரியர்கள்ல பண்ணது ஆளவந்தார் ஆச்சரியமாக பண்ணியிருக்காரு சதுஸ்லோகி. அதுக்கு அடுத்தது ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த இடத்துல சரணாகதி கத்தியத்துல ஆரம்பத்திலேயே தாயாருடைய பெருமையை சொல்றாரு. அதுக்கப்புறம் கூரத்தாழ்வார் ஸ்ரீஸ்தவம் பண்றாரு. அதுக்கப்புறம் பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் பண்றாரு. இதே வழியில தான் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி பண்றாரு. அதனால இந்த இடத்துல எல்லா ஆச்சாரியர்களுடைய எல்லா சம்மதமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த இடத்துலயுமே எந்த ஆச்சாரியருமே அளவந்தாராகட்டும், கூரத்தாழ்வாராகட்டும், பாஷ்யக்காரராகட்டும், பராசர பட்டராகட்டும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் பெருமை சொல்லும் பொழுது பெருமாள் ஒரு படி வசத்தி அப்படின்னு எந்த இடத்துலையும் எந்த ஸ்லோகத்திலையும் யாருமே சொன்னது கிடையாது. சமம்னு சொல்லியிருக்கா, தாயார் வசத்தின்னு சொல்லியிருக்கா. அங்க கூட என்னன்னா ரெண்டு பேரும் சமம் தான். தாயார் வசத்தின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா மாத்ருவாத்சல்யம். எல்லா குழந்தைகளும் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னா அம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அதனால மாத்ரு வாத்சியத்துல சொல்ற ஒரு இதுவே தவிர ரெண்டு பேரும் சமம். அதை ஒவ்வொருத்தர் அப்படி பிரிச்சிருக்கா. புருஷக்காரன் நீ குடு அப்படின்னு பிரிச்சிருக்கா. அவ்வளவுதானே தவிர பெருமாளால கொடுக்க முடியாதுன்னோ இதுவோ இல்லை. அதனால் அதுதான் நம்ம வந்து இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரூபம் அப்படிங்கும் பொழுது பகவானுக்கு ஏற்ற ரூபத்துல தாயார் எப்பயுமே எடுத்துக்கிறான். ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல பரமபதநாதனோட தாயார் இருக்கா. அவர் திருப்பார்கடல் அவதரிச்ச உடனே மகாலட்சுமி திருப்பார்கடல் அவதரிக்கிறார். அப்ப பரம் விபவம் வியூகம் வியூக ரூபத்திலையும் தாயார் இருக்கா. விபவம் அப்படின்னா இங்க இடத்துல ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுக்கும் பொழுதும் எல்லா அவதாரங்களையும் தாயார் கூடவே அவதாரம் பண்றா. ராமருக்கு சீதையாகவும் கண்ணனுக்கு ருக்மிணியாகவும் அப்படி அவதாரம் பண்ணிட்டே வரா. வாமன அவதாரத்துல கூட மகாலட்சுமி உண்டு. அவர் பிரம்மச்சாரியாக அவதாரம் பண்ணா கூட பிக்ஷோச்சிதம் பிரகட்டிதம் பிரதமாசிரமத்துவம் அப்படின்னு பிரதமாசிரமத்துவான பிரம்மச்சாரியாக வந்தா கூட அந்த கிருஷ்ணாஜலத்துக்கு உள்ள தாயார் வக்ஷஸ்தலத்துல இருந்தா அப்படின்றது நமக்கு காட்டுறது. அதனால தாயாரும் பெருமாளும் பிரியல. அதே மாதிரி அந்தர்யாமியாக இருக்கும் பொழுதும் பெருமாள் தாயாரும் தான் சக்கர லோகத்திலையும் வியாபிச்சிருக்கா. இப்ப சொல்லும் பொழுது கூட சொல்லுவா என்னன்னா சக்கல இந்த புருஷம் அந்த ஸ்திரீலிங்கம் புன்லிங்கம் எல்லா இடத்துலயும் வருது இல்லையா, சகல ஸ்திரீகள்லையும் தாயார் இருக்கா, சகல புருஷர்களையும் பெருமாள் இருக்கா அப்படின்னு. அப்படின்னா அப்போ வந்து நம்ம அதனால புருஷர்கள் கிட்ட இல்லையான்னு இல்லை, அப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
அப்புறம் அர்ச்சாவதாரம் அப்படின்னு கேட்டா ரங்கநாதனுக்கு ரங்கநாயகி தாயாராகவும், அப்படி எல்லா திவ்ய தேசங்களையும் தாயார் உண்டு. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம், தனிக்கோவில் தாயார் இல்லாம பெருமாள் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா, ஸ்ரீதேவி பூமாதேவியாக இருக்கா. அப்படி பெருமாள் கிட்ட அந்தந்த திருமேனியில ஆச்சரியமாக தாயார் பரம கிருப்பையோட நம்ம கூடயே இருக்கிறதுனால ரூபம் அப்படின்னு பார்த்தாலும் பகவானுக்கு சமமான. அதனாலதான் பகவன் நாராயணாபிமதானு ரூப இங்க வந்து ரூப அப்படின்னு எடுத்துக்கிறோம். பகவன் அபிமதம் அனுரூபம் அப்படின்னு எடுத்திருந்தாலும் பகவானுக்கு பிடிச்சபடியாகவும் பகவானுக்கு ஏற்றதாகவும் தாயார் கூடவே இருக்கா அப்படின்னு ரூபத்துல. ரூப குண அப்படிங்க வரும்பொழுது ரூபத்துக்கு குணம் அப்படின்னா இங்க குணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரூபம்னு திருமேனி. அப்ப திருமேனியோடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தா காம்பீரியம், சௌந்தரியம், அழகு, மாதுரியம் அப்படின்ற அற்புதமான குணங்கள் சொல்றதுக்கும் பெருமாளுக்கு ஏற்றபடி. பெருமாள் ஆச்சரியமாக எழுதினாலும் தாயார் அப்போ பத்மாவதி தாயாருக்கு அதே போல திருவேங்கடமுடியான் போல சகல வாகனங்களும் பார்க்கலாம். அப்படி தாயாருக்கு ஏற்றதாகவும் அந்த ஒவ்வொரு திருமேனியும் இருக்கு, சௌந்தரியமும் இருக்கு, அதே போல காம்பீரியமும் அந்த நடைகள் எல்லாமே தாயாருக்கு ஒரு விதமாகவும் பகவானுக்கு ஒரு விதமாகவும் ஆச்சரியமாக இருக்கு. இங்க குணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சௌலபியம் சௌசீல்யம்ன்ற ஆத்ம குணத்தை சொல்லல. ஏன்னா ரூப குண அப்படின்னு வரும்பொழுது ரூபத்துக்கான குணம். ரூப குணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சரியமான அந்த திருமேனியுடைய குணங்களான சௌந்தரியங்கள் சொல்லும் பொழுது அதுவும் பெருமாளுக்கு அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருக்கு அப்படின்னு. அடுத்தது விப, பகவன் நாராயணாபிமதானுரூப விப அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த விப தாயாருக்கு ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா இந்த சகல ஜகத்துக்கும் தாயார்து தான். இது மட்டும் இல்ல, இதை நம்ம சொல்லும் பொழுது ரெண்டு லோகங்களாக சொல்றோம் இல்லையா. அது வந்து லீலா விபூதி, நித்திய விபூதி. நித்திய விபூதின்றது பகவான் ஸ்ரீ வைகுண்ட லோகம், அங்கதான் மோட்ச இருக்கிறவா மட்டும் அங்க இருந்து நித்திய சூரிகளும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்த லோகத்துல இருப்பா, அதுக்கு அழிவே கிடையாது. லீலா விபூதின்றது பகவான் சிருஷ்டி பண்ணி இங்க பல லீலைகளை பண்ணுவான், அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி லயம் ஆயிடும், திருப்பியும் சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு. இந்த லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்துக்குமே நாயகன் யாருன்னா சாட்சாத் பகவான். அதே போலதான் தாயாரும், இந்த ரெண்டு லோகமும் தாயாருக்கும், தாயார் ரெண்டு லோகத்துக்கும் அதிபதி அப்படின்னு. இப்போ ரெண்டு பேர் எடுத்துக்கலாம். இப்ப வந்து பொருந்து அப்படின்னு சொல்லும்போது இப்ப வந்து பணக்காரன், நார்த் இந்தியாவில ஒரு பணக்காரனும் சவுத் இந்தியாவில ஒரு பணக்கார பெண்ணு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்னா அது பரவாயில்ல, அது அனுரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பேருக்கு ஏற்றதாக ரெண்டு பேரும் பணக்காரா அப்படின்னு. இவர் கொண்டு வந்த சொத்து வேற, அவ அந்த கொண்டு வந்த சொத்து வேற, இவா வேற சொத்து அவளது வேற சொத்து, ரெண்டு பேரும் சேர்த்துக்கிறான். ஆனா அப்படி கிடையாது இங்க பெருமாள் தாயாருடைய இது. இந்த சகல லோகமும் இரண்டு பேருதும் அப்படின்னு நமக்கு ஏற்றதாக இதான் விபவம், இதுதான் பகவானுடைய சொத்துனா லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுமே பெருமாளும் தாயாருது அப்படி. இந்த ரெண்டுத்தையும் ஆளுமை பண்றா அப்படின்றது ரெண்டுத்துக்குமே தாயாரும் பெருமாளாக ஆளுமை பண்ணி பிரிச்சு பண்றா. அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துட்டு பண்றா. ஆனா அது ரெண்டு பேர் மத்தது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அவ அதை ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்துட்டு நம்ம பண்றோம் அப்படின்னு. இப்ப சில பேர் சொல்றோம் இல்லையா, ஆத்துல இந்த விஷயங்கள்லாம் நீ பாத்துக்கோ, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மத்தது பாத்துக்க கூடாதுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஷீலம் அப்படிங்கும் பொழுது சௌசீல்யம், பகவான் எப்படி வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான், சௌலபியம் இறங்கி வந்து அனுகிரகம் பண்றான் அப்படின்னு. அவதாரங்கள்ல பார்த்தா எப்படி ராமபிரான் குஹனுக்கு அவருடைய சௌசீல்யத்தை குஹன் இடத்துல பார்க்கலாம். இவர் வந்து சக்கரவர்த்தி திருமகன். ஆனா அந்த இடத்துல குஹன் சாதாரண வேடுவராஜன்னு பார்க்காம தனக்கு சமமாக பக்கத்துல உட்கார வைக்கிறார். சொல்லும் பொழுது எனக்கு லக்ஷ்மணன் பரத சத்ருக்னா மாதிரி நீயும் ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்னா அப்ப பகவான் எப்பேற்பட்ட சௌசீல்யம் இருக்கும். அதே போல தாயாருடைய குணம் பார்த்தாலும் திரிஜட்டை ஒரு ராட்சசி தானே அப்படின்னு பார்க்காம அந்த திரிஜட்டகிட்டையும் எப்படி ஸ்நேகத்துவமாக தாயார் இருந்து தாயார் நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு. அப்படி பார்த்தா அப்பேற்பட்ட சௌசீல்யம் தாயார். அதே மாதிரி ராவணனுக்கு சொல்லும் பொழுது தாயார் சொல்றா தேன மைத்ரீன் பவத்துமே, ராவணா நீ என்னை கொண்டு வந்து விட்டுடு, நீ சரணாகதி கூட பண்ணவானா பகவான் கிட்ட போய் நீ காலில் விழுன்னு நான் சொல்லலை. ஏன்னா ராவண ராட்சசனாச்சு, அவளுக்கு அது வந்து பெரிய அவமானம். அதனால நீ ஒரு மைத்ரி, தேன மைத்ரி, ஒரு மித்திரம், ஒரு மித்திரனாக போ, நான் உன்னுடைய நண்பன் அப்படின்னு நீ பெருமாள் கிட்ட சொல்லி என்னை கொண்டு விட்டாலும் அவன் உன்னை ரட்சிச்சிருவான், உன்னை தண்டிக்க மாட்டான்னு தாயார் சொல்றான். அதேதான் பகவானும் விபீஷணன் வரும்பொழுது மித்திரபாவேன சம்பிராப்தம் அப்படின்னு மித்திரனாக வந்தா கூட
நான் அவனை ஏத்துப்பேன்னு சொல்றான்னா ரெண்டு பேரும் மனசினாலையும் அப்படி சகல குணங்கள்லயும் ரெண்டு பேரும் ஏற்றதாகவும் இருக்கா அப்படின்னு சொல்றேன். இங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எடுத்த உடனே தாயாருக்கு சரணாகதி பண்றேன்னு வந்துட்டு பகவன் நாராயணான்னு ஆரம்பிக்கிறாரே அப்படின்னா, நம் பெரியோர்களுடைய அப்படிதான் நம்ம பெரியோர்களுடைய இதுவே தாயார்னு பண்ணும்பொழுது பெருமாளை சொல்லிதான் பண்ணுவா. பெருமாள்னு சொல்லும் பொழுது ஸ்ரீயப்பதியான பகவான்னு சொல்றது நமக்கு வழக்கம். அத மாதிரி சுவாமி ஆளவந்தாரும் எடுத்த உடனே காந்தஸ்தே புருஷோத்தமசியன்னு சொல்றாரு இல்லையா, அங்க வந்து பெருமாள் சொல்லி தாயார் ஆரம்பிக்கிறது ஒரு விசேஷம். அதனால என்ன இங்க பண்றதோ சரணாகதி, புருஷகார சரணாகதி. அப்ப தாயார் நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது தாயார்னால சரணாகதிக்கு என்ன அப்படின்னா பகவானுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதனால இந்த தாயார் கிட்ட சொல்லும் பொழுதே பகவன் நாராயணா அபிமத்தன்னு இங்க ஆரம்பிக்கிறது. சரி, நாராயணான்னு சொல்லி ஆரம்பிக்கலாமே, பகவான்ற சப்தத்தை சொல்லணுமா அப்படின்னா, பகவான் அப்படின்னா அதுக்கு வந்து ஞான பல ஐஸ்வர்ய இப்பேற்பட்ட இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவன்தான் பகவான் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதனால இத்தனை குணங்களுமே தாயாருக்கும் இருக்கிறதுனால தாயாரும் பகவதி. அதனால பகவான் அப்படின்னு சப்தத்தை சொல்லாலே பெருமாளும் தாயாருமாக சேர்த்துதான் அப்படின்னும் நம்மளுடைய சுவாமி சம்பிரதாயம் நம்ம நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தேசிகன் சம்பிரதாயத்துல முக்கியமாக பார்த்தா தாயாருக்கும் பெருமாளுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே பரமாத்ம ஸ்வரூபம், ரெண்டு பேருமே விபு, சகல லோக எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா அப்படின்றது சத்தியம். அது வந்து இதுல எந்த இதுவுமே இல்லை. அப்ப வேதத்துல சொல்றதே சையேகா அப்படின்னு ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்றதே, அதுக்கப்புறம் பகவானுக்கு சமம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதே அப்படின்னா இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய விஸ்தாரமான வியாக்கியானம் என்னன்னா, அங்க சையேகான்னு சொல்லும் பொழுதே ஏக்கம் துவந்தம், பெருமாள் தாயார் போல வேற யாரும் கிடையாது சையேகா அப்படின்னு. இவாளுக்கு சமமானவா யாரும் கிடையாது. ஏன்னா இவா ரெண்டு பேரும் விபுஸ்வரூபம், மத்தவா எல்லாருமே வந்து அனுஸ்வரூபம் அப்படின்றதுனாலையும் மத்த எல்லாருமே சேஷனாகவும் இவா ரெண்டு பேரும் தான் சேஷி சுவாமித்துவம் அப்படின்னு. அதுவும் இவாளுக்குள்ள வேற ஒரு சுவாமித்துவமா, அப்ப தாயார் பகவானுக்கு சுவாமித்துவமா அப்படின்றத கேட்கவே வேண்டாம். இவா ரெண்டு பேருமே சகல லோகத்துக்கும் சுவாமித்துவம் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லாருக்கும் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் மோட்சம் எல்லாத்தையும் சேர்ந்தேதான் நமக்கு அனுகிரகிக்கிறா அப்படின்றதோட இன்னைக்கு பார்க்கலாம். மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.